சந்தோஷமா இருக்கு. ஏமா கண்ணு கலங்குதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு பெரிய முன்னேற்றம் இல்ல. மணி 2 போதுங்க. பாவம் இன்னும் சொல்ல முடியாது. செத்து போற ஸ்ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் இதை சிவா பார்த்துட்டா ரொம்ப அவசரம். எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஏழைங்களுக்கு வருது. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. பிரியாணி அடிங்க. எந்திரிச்சிட்டா ஏமா என்னம்மா இந்த டஸ்ட் அது எல்லாம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அது எதுக்குன்னே சொல்ல முடியாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு வழியாச்சு. குழாய்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவுக்கு சரியா பால் குத்தலன்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஞ்சம் நான்வெஜ் கருவாடு முட்டை எல்லாம் சேர்க்கலான்ட்டு சொல்லி இப்போ சிக்கன் எடுத்து வந்து ரெடி பண்ணுன்னு சொன்னான். நானும் எடுத்து வந்து கொடுத்தேன். இவ பண்ண சேட்டை என் பொண்ணு ஐயோ உரம் இருந்தது, அதையும் நார்மல் ஆக்கியாச்சு, சரி பண்ணியாச்சு. இதுக்குதான் தெரில போராடி அழிவிட்டு நானும் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்டு வந்து தூங்கிட்டு இருக்கா. அடுத்தது எந்திரிச்சாதான் அவன் என்ன பண்ண போறான்னு தெரில. இப்போ அடுத்து அதான் ரெடி பண்ணுறோம். என்ன ரெடி பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தான் இப்போ போகிறோம். அதெல்லாம் 20 ரூபாய்க்கு இன்றைக்கி தான் இந்த புதினா மல்லியே கிடச்சிது மார்க்கெட்டில். டெய்லி நான் லேட்டாக போகிறதுனால இது முடிஞ்சிடும். இன்னைக்கு இருந்தது போயிட்டு வாங்கினது. மேடம் இந்த வாட்டி தக்காளி எல்லாம் அரைச்சி வைக்கிறாங்க. என்னடா அதுக்குள்ளே நான்வெஜ்னு யோசிக்காதீங்க. மெயினாக குள்ளாய்க்காக பால் விடுறது ரொம்ப குறைஞ்சிச்சு போல். பாப்பா தூங்க மாட்டேங்கிறா சரி. அது இல்லாமல் கறி எடுத்தாலும் குழம்பு வைக்க கடுப்பாக இருக்குது. சரி பிரியாணி போட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 1/2 கிலோ போய் எடுத்துகிட்டு வந்தாங்க பிரியாணிக்குன்னு சொல்லி. அப்புறம் ரெடி ஆச்சா? அரைச்சி வச்சிருக்கேன். அந்த வாட்டி தக்காளி எல்லாத்தையும் தூக்கி போறோம்னு சொல்லிட்டு நான் தான் அரைச்சி செய்யக்கூடாது அப்படின்னு. எப்படி இருக்கோ தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அரைச்சி செஞ்சிருக்கேன். பாப்பா அதனாலே ஓவரா கத்துனாங்க. மிக்சி போட்டானே அது வேலை இங்கே அடுப்பு கிட்ட செய்யறனே ஒழிஞ்சு என் மைண்டு ஃபுல்லா எந்திரிச்சு என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரியே சிந்தனை என்கிட்ட இல்லை. கொஞ்ச நேரம் கத்தணும் விட்டோம்லாம் விட மாட்டாங்க. நம்ம பாட்டும் மூச்சு பிடிச்சிட்டு கத்துவோம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு. நம்மளுக்கு அப்படியே எங்கள் பைத்தியமும் பிடிச்சி ப்ரெஷர் ஆகிடும். அதனால தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நினைக்கிறேன். பொண்ணுக்கு 1 வயசு ஆகவே நாங்கள் கண்டிப்பாக இந்த எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தனியெல்லாம் பார்த்தோன்னா செத்து போகிற ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு இதை சிவா பார்த்துட்டா ரொம்ப அவசரம். ஏன்னா அவள் கொஞ்சம் நேரம் ரொம்ப இதாக இருக்கும்போது நான் கொஞ்ச நேரம் அவளை எதாவது விளையாட்டு வேண்டியது எதுவும் பண்ணுவேன். அவள் மாற்றி மாற்றி இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறா. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை முட்டை தான் வச்சிருக்கு ஃப்ரிட்ஜில்? 6 முட்டை இருந்தது. அதில் முட்டை விலை வேற இறங்க மாட்டேதுங்க. 6 முட்டை 40 ரூபா. அப்பெல்லாம் வாங்க மாட்டா. இப்போ வந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம். ஆனால் வாங்க முடியாது. அதாவது ரேட்டு கம்மி தான். நான் உடனே நீங்கள் வந்து கேட்பீங்க என்ன ஒரு முட்டை கூட வாங்க முடியாதானே. டெய்லி வாங்குறது கஷ்டம். ஒரு நாளைக்கு 2-3 முட்டை போது யோசிச்சு பாருங்களா. எங்கே போகுது ரேட்? அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுல்ல வர வர எல்லாமே விலை ஏறிக்கிட்டே. ஆமா, தங்கத்துல இருந்து ட்ரெஸ்ல இருந்து சமைக்கிற பொருள்ல இருந்து எல்லாமே கூலி வேலைக்கு தான் ஏற மாட்டேங்குது. ஆமா, இந்த கூலி வேலைக்கு மட்டும் 500 600 700 800 தாண்டாது. என்ன பண்ணாலும் ஒரு 1000 ரூபாய் நல்லா இருக்கும். சிவா வரத்துக்குள்ள சர்ப்ரைஸ் ஆங்க பிரியாணி. உண்மையிலேயே சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே கிடையாது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பார்த்தோன்னா அந்த காலையில் வச்ச சோறு குழம்பு இருக்காது, தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ சிவா ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கும்போது எனக்கு வாரத்தில் சொல்கிறேன் ஒரு 3 நாள் 2 நாள் ஆச்சும் சப்பாத்தி பிரியாணி அப்புறம் என்ன இட்லி தோசை அவனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது பரவாயில்ல. எங்கள் ஜென்ரேஷன் இந்த அதுக்காக வளர்ந்துருக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஏமா கண்ணு கலங்குதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இல்லை. பிரியாணி அடிங்க. எந்திரிச்சிட்டா ஏமா என்னம்மா இப்போ பாருங்க காட்டுறேன். வாயில கேட்காத என்னடா ஆமா நான் கத்தினே கிடந்தேன். என்னடா ஏன்டா கத்துன முன்ன? உடம்பு சரியில்லையா சொல்றா? ஏன் கத்துனீங்க? எதுக்கு கத்துனீங்க? ஐயோ இந்த சிரிப்பு தாங்க எவ்வளோ கோவம் வந்தாலும் அடைக்கிறா. தூக்கிட்டு வந்தாச்சு. அழுவாதம்மா. ஓரளவுக்கு விளாடுறாங்க. தூக்கத்துக்கும் அழுவிருக்கா போல. உரமும் வந்துருக்கு. அது குள்ளாய்க்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம் கொஞ்சம் நாளாக வருது. அப்புறங்களா இந்த வீடு இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது கசமுசான்னு பார்த்தா அவளுக்கு அலர்ஜி அடிக்கடி வரும். ஏதாவது அழுக்கு கிடந்தாலும் ஏதாவது வந்துடும். அதுதான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம வீடியோ அடி மாற்ற முடியும்னு ஐடியா மேடம் சொல்லிட்டு அந்த டாக்டர் நாங்கள் ஃபர்ஸ்ட் விதத்துல ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவரு கரெக்டா சொன்னாரு. வெயில பார்த்தா அப்புறம் குப்பை இந்த டஸ்ட் அது எல்லாம் ஏறிச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அது எதுக்குன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் ஜில்லுன்னு ஏதாவது பொருளை கையெடுத்தா கையெல்லாம் அப்படியே ரத்தம் கட்டுற மாதிரி வீங்கிக்கும். அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உதடெல்லாம் வீங்கிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இவரே ஒரு வெங்காயம் உரிச்சு குப்பை தோலை போட்டுட்டாரு. அது அல்லாம போயிட்டாருன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அப்படியே அதை டென்ஷன் ஆகும்போது அப்படியே அந்த அலர்ஜி வரும். அது என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியலங்க.
சின்ன வயசுல நாங்க என்ன நினைச்சோம், ஏதோ பூச்சிக்கடியால வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ டாக்டர் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நார்மல், ஒரு சில பேருக்கு இப்படி வரும், அலர்ஜி தான் இது அப்படின்னு சொன்னாங்க. பணக்காரங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஏழைங்களுக்கு வருது, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. அவளுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இங்கே வந்து இப்போ இடையில ஹோமியோபதி சாப்பிட்டப்போ கொஞ்சம் குறைஞ்சிதாட்டுக்கு. இப்போ திரும்ப பாப்பா பிறந்தனால ஹோமியோபதி மருந்து எதுவும் சாப்பிட முடியல, மேடமுக்கு திரும்ப வருது. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு உட்காந்துருக்குதான். அது வர்றப்ப என் ஃபேஸ்லாம் அலர்ஜி, உள்ளங்கால் உள்ளங்கையெல்லாம் வீங்கிக்கும், தலை முத கொண்டு பிக்குங்க, அப்படியே மூஞ்சி. அது இன்னொன்று சொன்னாங்க, நீங்கள் வந்து கோழி கருவாடு இந்த மாதிரி ஐட்டெலாம் அவாய்ட் பண்ணணும் மசாலாலாம். ஆனால் இப்போ பாப்பாக்காகவே மெயினாக அந்த சிக்கன் சாப்பிட வேண்டியது. அதுக்கு ஏன்னா ப்ரோட்டீனு பால் கிடைக்கிறதுக்கு அது தேவைப்படுது. ஒரு 7 மாதம் ஆயிடுச்சுன்னா பாப்பாவுக்கு எல்லாத்தையும் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு ஃபேமிலியே வந்து ஒரு மீன் அது எதுவுமே சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கணும்ல. நம்ம உடம்புக்கு கேர் பண்றோம், அவ்வளோ பாப்பாவுக்கு இதாக முடியாது. அடுத்து போய் சிவாவை கூப்பிட்டு வராங்க, நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து வராமல் எனக்கு பேண்ட் எங்கே பேண்ட் வந்துட்டாங்கிறான். எங்கப்பா ஆர்டரா போட்டு வச்சு இந்த பேண்ட்டை நீ? உன்னை யாரோ கூப்பிட்றாங்கடா. சாப்பிட்டியா இல்லையே? பாடுறேன் யாரு கூப்பிட்டாலும் தெரிச்சு வரான். ஷூ லேசெல்லாம் அவுத்து விட்டு கேட்டால் ஃப்ரெண்டாக அவுத்து விட்டாங்கிறான். சரியில்லையாம்மா பிரியாணிக்கு? இருக்கு நல்லா, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அரைச்சி வச்சா. போட்டு பெருகட்டி அடிச்சு ஒன்றும் முடியல, எனக்கு தலைலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாடை சாப்பிட விட மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு தூக்கிட்டு போய் இப்போ அத்தை ஒருத்தவங்கள போய் உரம் எல்லாம் வலிச்சுட்டு வந்து சுடுதண்ணி வச்சு ஊற்றி மேடம் படுத்து தூங்குறாங்க. குடும்பமா ரொம்ப நேரம் ஆட்ட வேணாம். மணி 2 போதுங்க. பாவம் இன்னும் சொல்ல முடியாத நிலமை உட்காந்துருக்கா. அதை விட எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. இடம் பார்த்துருங்க, இந்த ரிங் லைட்லாம் கொண்டு வந்து இங்காண்டே போட்டு அங்கே பெஞ்சு மேலே இருந்தால் நைட்டில் பூனை எலிலாம் ஏறி மண்ணில் குதிக்குது. இது உடஞ்சதுன்னா 5000 ரூபா கடை வாங்கி வாங்க மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். திடீர்னு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனை தோணுது, நமக்கு லைஃப்பில் ஏன் எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது, சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. முயற்சி பண்ணாலுமே எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எல்லா விஷயத்தையும் எவ்வளவோ மாறும்னு வெயிட் பண்ணுறேன், எதுவுமே மாறல லைஃப்பில். அது பொதுவாக இங்கே இந்த யூடியூப்பாக இருக்கட்டும் எதுவுமே செட் ஆகலை. என்னவாக இருக்கும்? நானும் நிறையா கோயிலுக்கு போகிறேன், நிறையா சாமி கும்பிட்றேன், ஆனால் இங்கே வர எதுவுமே மாறலை. நானும் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போனாலும் எதில் இருந்தாலும் எடுத்து சேவிங்ஸ் வைக்கிறேன். ஆனால் பெரிய அடி விழுது, பெரிய பிரச்சனை வருது. என்ன உலகமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அந்த வீடியோவை கூட எடுக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். என்ன வாழ்க்கடான்னு இருக்குங்க. உடம்புல சொல்கிறேன், இதெல்லாம் உங்கள்கிட்ட அப்படியே தோணுது. இந்த நேரத்தில் 2 மணிக்கெல்லாம் ஏன் தோணுதுன்னு தெரியல. இந்த வீடியோவும் 2வது நாள் தாங்க கண்டிப்பாக பண்ணுறேன். பார்த்தீங்களா காலையிலே ஊண்டு கிடக்கா பாருங்க. பாவம் இப்போ வேறு நைட்டு 2 மணி கொஞ்சம் தூங்கவே இல்லை. அது நான் என்னையும் பார்த்தா அது எழுப்பிவிட்டேன். ஏஞ்சிட்டாங்க, அதில் கதர்னு கதறேன். அப்புறம் தெரியுங்க, நேற்று வந்து இது வேணும், சக்கரவள்ளி கிழங்கு வேணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு அந்த கிழங்கெல்லாம் நான் கண்ணில் பார்த்து சாப்பிட்டு. நிறைய விற்கும் வாங்கினதில்லை. நேற்று 1.5 கிலோ 50 ரூபான்னு சொல்லி ரொம்ப இதாக இருக்குதா, சரி வாங்கிட்டு வரணும். செம்ம பிஞ்சு கிழங்கு சூப்பராக இருக்குது. அதான் காலையில் இவன் சாப்பிட்லாமா என்னன்னு பார்த்துட்ருக்கோம். சாப்பிட்லாமா இப்போ அதை ரெடி பண்ண போகிறான். காலையிலேயே அவன் சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நைட்டு 10 மணிக்கு உட்காந்துட்டு அப்பா எனக்கு ஆனாவன் எழுதி கொடு, ஏபிசி எழுதி கொடுன்னு எல்லாத்தையும் முடிச்சு தாங்க போட்டான் புள்ள. அழுகுறான், கிளம்பிட்டு லேட் ஆகிடுச்சான். 9 டீச்சர் அடிப்பாங்க போகணும் அப்படின்னு கொஞ்சிறாரு. என்னங்க அவன் என்ன மட்டும் கொஞ்சம் தான் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கா. நீ பார்த்ததுக்கு நீ வேறையா? டான்ஸ் கிளாஸ் போறியா? சரி போவா, கொண்டு வரேன். சிவா வேறு ஸ்கூலில் கொண்டு விடும்போது என்னை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போடாதீங்க நானும் வந்துடுறேன் போகிறேன். என்னமோ நாங்கள் பிக்னிக் போகிற மாதிரி. அவனுக்கு வந்து அடிக்கடி எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஒரு ஜாலியாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த காது வலி தான் நினைக்கிறேன். ஒரு வழியாக இதை கண்டுபிடிக்க 2-3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்களும் உரம் வச்சு அது இதுன்னு கண்டுபிடிச்சி அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா வேறு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாதாட்டுக்கு. நம்ம வீட்டில் அந்த கை வைத்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. நானுமே இப்போ அதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதே கிடையாது. தெரியும், இருந்தாலும் வேணாம் 3.5 மாதம் தான் வருதுங்கிறதுனால எதுவும் வேணாம் ஹாஸ்பிட்டல். அப்புறம் காதுகிட்ட போய்ட்டு அழுத்தி பார்த்தோன்னா ரொம்ப கத்துறா. அது இல்லாமல் அந்த காதில் ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. சரி ஏதாவது இதாகிட்ட போதுன்ட்டு தான் இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்புறோங்க. பொழப்பு ஹாஸ்பிட்டலாக சுற்றுறது தான் நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்குது. குழந்தைங்கள வளர்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான். ஆமாங்க, இதனால தான் பல ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கிறது காரணமே தான். இந்த வீடியோவே அவ்வளோதாங்க. 2 நாள் எடுத்து என்ன மொக்கையாக வீடியோ போடுறோன்னு எனக்கே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்ங்க.